இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சுவாமிஜி. வணக்கம். இந்த ஆடி பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அற்புதமான ஆடி மாதத்துல மக்களுக்கு தேவையான எந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் தேடி வர காத்திருக்கு? ஆடி பட்டம் இந்த ஆடி மாதத்துல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, 3-4 கிரகங்கள் பயிற்சி அடைகிறது. சுக்கிர பகவான் நீச்சமடைகிறார், சூரிய பகவான் ஆட்சி அடைகிறார், ஏற்கனவே வக்கரம் பெற்ற சனியோட எல்லா விதமான மங்களங்களும் வரப்போகிறது. நிறைய பேர் குபேர யோகங்களை அடைய போகிறீர்கள். அப்போ எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் நடக்கும், யார் யாரெல்லாம் பெரிய அளவு போறீங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சுவாமிஜி, மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் எந்த மாதிரியான பலன்கள் தேடி வர காத்திருக்கு? மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ராசியிலே சனி பகவான் வக்கரமாயிட்டார். இந்த ஆள் இருந்து உயிர் வாங்கினதுதான் மிச்சம். ராசியில சனி பகவான் இருக்கிறது ஒண்ணுதான், 4-5 நல்ல பொம்மை தூக்கி கழுத்துல போட்டு சுத்துறதும் ஒண்ணுதான். எப்ப பார்த்தாலும் மீனராசிக்காரங்களை எப்ப பார்த்தாலும் ஹாஸ்பிட்டலே படுக்க வைக்கிறதே இந்த ஜென்ம சனிக்கு ஒரு வேலை. ரொம்ப தைரியசாலிகள்லாம் என்ன பண்ணுவாங்க, அதை ரொம்ப ஹாஸ்பிட்டல் போறத ஒரு லைஃப் ஸ்டைலா மாத்திடுவாங்க. வாரத்தில் ஒரு 3 நாள் எங்கடா இருக்க, ஹாஸ்பிட்டல் தான் இருக்கேன், சரி ஓகே எப்போ முடியும், நாளைக்கு வந்துடுறேன், இந்த மாதிரி பார்க்குக்கு போகிற மாதிரி. இப்போ என் லைஃப்லாம் அப்படி தான் வச்சுங்க. ராசியிலே மீனத்தில் ராசியில் ஜென்மசனி இருந்தால் என்ன ஆகும், யாராவது நம்ம சேனல்காரங்க ஃபோன் பண்ணால் கூட எங்கே இருக்கீங்க, இந்த ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கேன், வந்துடுறேன், நாளைக்கெல்லாம் வந்துடுறேன், என்ன அவங்களுக்குமே பழகிருச்சு. ஓகே, என்னைக்காவது சொன்னால் அதை பயப்படலாம், எப்போ பார்த்தாலும் இதே சொல்கிறாங்க. ராசியில் 2ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரம். இது ராசிக்கு 2ஆம் இடத்துக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு 4ல் இருக்கார். 4ல் இருக்கும்போது என்ன ஆகுது, கேந்திர பலம் பெறுகிறார். இந்த செவ்வாய் 2-9 கூடையவர் கேந்திர பலம் பெறுகிறார். நண்பர்களே, மிக அற்புதமான நேரம் இது. இந்த செவ்வாய் பகவான் மட்டும் உங்களுக்கு 4ஆம் இடத்துல கேந்திர பலம் பெறும்பொழுது என்ன ஆகும்னா, கோயில் உங்களுக்கு தனப்பிராப்தி ஏற்படுகிறது, தனம் வருகிறது. ஆனால் அது பாதகாதிபதி வீடு, அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பணத்தை எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறீங்கிறத பார்த்து இன்வெஸ்ட் பண்ணணும். ஜாக்கிரதையாக இருங்க, பொறுமையாக இருங்க. 4ஆம் இடத்துல செவ்வாய் வர்றதும் ஒன்று தான். நீங்கள் இடத்துல இன்னும் 2ஆம் இடம் என்பது வெறும் இது மட்டும் கிடையாது, வாக்கு பேச்சு. ரொம்ப ஜாக்கிரதையாக பேசுங்க. பேசும்போது ஏதாவது ஒன்று சொல்லி எக்குதப்பா, நீங்கள் ஒன்று சொல்ல போக அது ஒன்று புரிஞ்சுக்க போகிறாங்க. 5ஆம் இடத்துல குரு பகவான் 6 கோடியின் வேற ஆட்சி. 6 கோடியின் ஆட்சி வரும்பொழுது என்ன ஆகும், ஐயோ திரும்ப கொண்டு போய் ஆடி மாதம் ஃபுல்லாக ஹாஸ்பிட்டலே படுக்க போட போகிறாங்களே. ஜாக்கிரதையாக இருங்க. மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான எச்சரிக்கை. திரும்பவும் சொல்கிறேன், 6 கோடி செவ்வாய் சூரியன் ஆட்சி பெற்றா விதவிதமான எதிரிகள்லாம் வருவாங்க. சும்மாலாம் கிடையாது, விதவிதமான எதிரிகள்லாம் வருவாங்க. அதை ஃபேஸ் பண்ணுறதே பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். லீகல் இஷ்யூஸ் ஏதாவது இருந்தால் தயவுசெய்து, லீகல் இஷ்யூஸ் இருந்தால் அதில் போய் தலையிடவே இடாதீங்க. எதர் யூ ஷூட் இட் ஆர் சால்வ் இட். ஒன்று காலில் விழுந்துருங்க, இல்லை செட்டில் பண்ணிடுங்க, 2ல் 1 பண்ணிடுங்க. காரணம், 6 கோடியவன் ஆட்சி பெறக்கூடாது. ராஜ கோபங்கள் ஏற்படும். மேனேஜ்மெண்ட் எதிர்த்து பேசுறது, அரசியல் எதிர்த்து பேசுறது எதையும் பண்ணாதீங்க. பண்ணீங்கன்னா மாட்டிப்பீங்க. அதே நேரத்தில் இந்த மாதம் முழுவதும் ஹாஸ்பிட்டலைசேஷன் தான் ஏற்படும். இதை சொல்ல நான் வருந்துகிறேன், ஆனால் இதில் வேற வழியே கிடையாது. ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, 3-8 கூடிய சுக்கிர பகவான் நீச்சம். ஒரு விஷயம், உயிருக்கு ஆபத்தா ஒன்றும் நடந்துடாது. அந்த மாதிரிலாம் நீங்கள் பயப்படவே தேவையில்ல. சும்மாவே மயக்கம் ஒரு ட்ரிப்ஸ் போடுவீங்க, இதே ஒரு வாழ்க்கையாக இருக்கும். நான் சொன்னேன்ல, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸே பழகிடுவாங்க. எங்கே போயிருந்தீங்க, மயக்கம் வந்தால் ட்ரிப்ஸ் போட போயிருக்காரு, வந்துடுவார், இன்னும் 2 ஹவரில் வந்துடுவார். இன்னும் கடைக்கு போயிட்டு இந்த மாதிரி உங்களை நினச்சிப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் இந்த 1 மாதம் நீங்கள் கண்டிப்பாக எங்கே இருந்தாலும், உலகின் எந்த பகுதியில் இருந்தாலும் சூரிய தேவன் வழிபாடு செய்ய வேண்டும். நீங்கள் என்ன பண்ணணும், சூரியனார் கோயில் போகணும். அதே மாதிரி நீங்கள் சென்னையில் இருந்தால் இங்கே இருக்கு பாருங்க, இந்த ரெட் ஹில்ஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஞாயிறு கோயில், அங்கே போனோம். இதெல்லாம் தயவு செஞ்சு பண்ணுங்க. அதர்வைஸ் யூ ஆர் கோயிங் டு ஃபேஸ் வெரி பிக் ப்ராப்ளம். அது கண்டிப்பாக நடந்தே தரும். சட்டம் தன் கடமையை செய்யும். அதனால மீனராசிக்காரர்கள் 6 கோடியின் ஆட்சி எனும் பொழுது கோவத்தில் பாச ஜாலியாக பேசுகிறத நினச்சி, என்ன நம்ம சிட்டுக்குருவி வேலைக்கு வந்துட்டாரா அப்படின்னு ஏதாவது ஃபோனில் கேட்பீங்க. உங்கள் ஃப்ரெண்டு அப்போ தான் லவுட் ஸ்பீக்கரில் போட்டிருப்பான். உங்கள் பாஸ்க்கு அதிலே கரெக்டாக விழுந்துடும். உங்களுக்காக ஒன்றும் நடக்காது. நீங்கள் கம்முன்னு இருந்தீங்கன்னா ஒன்றும் நடக்காது. நீங்கள் அமைதியாக இருங்க. ஒன்றும் உங்கள் பாஸை நீங்கள் சிட்டுக்குருவின்னு சொல்லாமல் இருந்துருக்கணும், இல்லை நீங்கள் ஒன்றும் ஹெல்த்தை பார்த்து ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கணும். நீங்களா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, வேலை இடத்துல உங்கள் பாஸை பர்சனலாலாம் ஹர்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு மேலே அந்த வேலை மறந்துடுங்க. எப்படி உங்களை வேலை எடுத்துக்கிடுவாங்க. அது 10 நாளா 20 நாளாங்கிறது தான் கேஸு. ஏன்னா சில கேஸுங்களுக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது. எந்த தைரியமுத்தே நீங்கள் அவர் நம்மளே இப்படி பேசுவான் அப்படிங்கிற மாதிரி. அதுவும் அவங்க லேடி பாஸ்ன்னு வச்சுக்கோங்க, 10 நாள்லாம் ஜென்ஸுக்கு, இவங்களுக்கு 10 மணி நேரம் தான். ஸோ அப்போது அமைதி அமைதி அமைதி, வலிக்கு ஒம்பளுப்பாங்க. அமைதி அமைதி. ஏன்னா சுக்கிரன் நீச்சம், அதனால ஸ்கின் இஷ்யூஸ் வரும். ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கு ஒரு பலன், சுபமான சூப்பர் பலன்லாம் ஒன்றுமே கிடையாது. கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களுக்கு பிஸ்னஸ் நல்லாயிருக்கும், எல்லாம் நல்லாயிருக்கும். ஆனால் ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் உடம்பை பார்த்துக்கணும். இந்த மாதம் முழுவதும் ஜிம்முக்கு போகிறீங்க, ரெஸ்ட் எடுக்கிறீங்க, யோகா பண்ணுங்க, தூங்குங்க, ஏதோ பண்ணுங்க, ஆனால் உடம்பு பாருங்க. அதான் ரொம்ப முக்கியம். மீனராசிக்காரர்கள் ஜாக்கிரதை. ஆடி மாதத்தை பொறுத்தவரையிலே நமக்கெல்லாம் இருக்கிற ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, ஆடி மாதம் வந்து விட்டது, ஆடியிலே ஆடி வருவா, இந்த மாதிரிலாம். ஆடி மாதம் இஸ் a divine month for the Hindus. This month, overall month is a divine month. நிறைய லூஸ் போய் ஆடி மாதம் வெறும் மாதம்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது.
ஆடி மாதம் we are highly divine into all the chapters. நல்லா யோசிச்சு பாருங்க. அப்போ தான் நம்மளுடைய மாரியம்மன் கோயில் திருவிழாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பால்குடம் அழகு குத்துறவங்கலாம் தேர் பிஸி இன் தேர் டிவோஷன், அவங்களுடைய பிரார்த்தனைகளில் we are seeing அதெல்லாம் நடக்கும். இப்போ இந்த ஆடி மாதத்தில் ஏன் அப்படி சொன்னாங்கன்னா, இறைவனும் இறைவியும் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது மனிதர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டாம்னு அப்படி சொன்னாங்க. அப்போ தான் நம்ம சுத்தபத்தமாக இருப்போம். ஆனால் அதுக்காக அது மாதமே ப்ராப்ளம்லாம் நம்ம நினைக்கக்கூடாது. இது யாரோ பிற்காலத்தில் உருவாக்கியிருக்காங்க. தட்சிணாயன புண்ணியகாலம் முடிந்து உத்தராயண புண்ணியகாலம் தொடங்குகின்ற மாதமே இந்த ஆடி மாதம் தான். ரொம்ப முக்கியமான மாதம். இந்த ஆடி மாதத்தில் சூரியன் பிரவேசிக்கிறார் பாருங்க கடகத்துக்குள்ள. அது அவ்வளோ பெரிய விசேஷம். ஏற்கனவே அங்கே உச்சம் பெற்ற குரு பகவான் வேற இருக்காரு. அதை சூரிய பகவான் மீட் பண்ண போறார். குரு வந்து ஒரு காலப்புருஷ தத்துவத்தில் 9 கூடிய பாக்யாதிபதி, சூரியன் 5 கூடிய யோகாதிபதி. ஸோ உலக மக்கள் எல்லார் வாழ்க்கையிலுமே யோகாதிபதியும் பாக்யாதிபதியும் மீட் பண்ண போறாங்க. இது எப்படின்னா குபேரனும் யார் சொல்றது, குபேரனும் அதுக்கப்புறம் வந்து நம்ம நம்ம ஒரு பணம் ஒரு சுவர்ணக்காரசன பைரவரும் மீட் பண்ற மாதிரி அப்படி வச்சுக்கலாம். 2 மிகப்பெரிய ஆட்கள் சந்திக்க போறாங்க. குரு ஒரு பக்கம் பணத்தை கொடுக்குறவரா இருக்காரு, சூரியன் ஒரு பக்கம் உலகத்தை நிர்வகிக்கிற ஹெச்ஓடியா இருக்காரு. அப்போ அவங்க 2 பேரும் மீட் பண்றது ஒரு பெரிய யோகத்தை தருகிறது. இந்த ஆடி அமாவாசை எல்லாம் சூரிய கிரகணம் அன்னைக்கு நாள் கண்டிப்பா போயிடுங்க. அந்த ஆகஸ்ட் 12ஆம் தேதிலாம் உலகின் எந்த பகுதியில் இருந்தாலும் சரி, நீங்க அன்றைய தினம் நீங்கள் பிரார்த்தனைகள் செய்து கொள்ளுங்கள். ரொம்ப நல்ல நேரம் அது. அதே நேரத்தில் இந்த ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, 5ஆம் இடத்துல சூரிய பகவான் ஆட்சி பெறுகிறார். சூரியன் ஆட்சி பெறும்போது அரசியல் ஆசை வரும். நீங்க ஏன் சும்மா இருக்கீங்க, நீங்க வாங்கண்ணே வட்டச் செயலாளர் பதவி வாங்கலானே அப்படிங்கிற மாதிரி, ஹலோ வணக்கம், நான் வந்து இந்த மாதிரி பதவி எடுத்துக்கலான்னு நினைக்கிறேன் போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும். உங்களுக்குள்ள ஆட்சியும் அதிகாரம் போன்றவைகள் ஏற்படும். 5ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி பெற்ற சூரியனோட புதன் இருக்கிறார். புதன் இருக்கும்போது இது வந்து என்ன சொல்லுவாங்க, புதாதித்ய யோகம் என்று சொல்வார்கள். இந்த உலகத்துக்கே ரொம்ப சூப்பரான ஒரு விஷயத்தை தரக்கூடியவர் யாருன்னா மிஸ்டர் சுக்கரன். இங்க பாருங்க, இந்த சுக்கரன் போய் என்ன பண்றாரு, நீச்சமாயிடுறாரு. அவர் ஏன் நீச்சமாகறாருங்கிற கால்குலேஷன் புரியுதா உங்களுக்கு? நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், ஏன் வந்து இந்த ஆடி மாதம் வந்து நீங்க ரொமான்ஸ் மாதமாக இருக்கக்கூடாதுன்னு ஏன் பெரியவங்களாம் சொல்றாங்கன்னா, சுக்கரன் நீச்சம். அப்போ என்ன ஆகும்னா அந்த உற்பத்திலாம் கம்மியாயிடும். அப்போ குழந்தை விஷயத்துக்கு நீங்க முயற்சி பண்ணாலும் பெரும்பாலும் பேருக்கு அது ஓகே ஆகிறது இல்லை. அதான் அதில் இருக்க விஷயம். சுக்கரன் நீச்சமாக இருக்கிறதுனால அப்போ நீங்கள் என்னை தேடிக்காதல் என்ற வார்த்தை அனுப்பு, அடுத்த மாதம் அனுப்புவாங்க, அப்புறம் போய் பேசிக்கிங்க, இப்போ வேண்டாம். ஸோ அப்போது 2 7 கூடிய நீச்சம்ங்கும் போது ப்ரப்போஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க. நீங்கள் அங்கேருந்து ரிப்ளை வராது. அக்கா மகளே இந்து போட்டிங்கன்னா காலிங். இப்போ கூட நீங்கள் அவங்கள பற்றி எழுதிருக்கீங்க. உங்கள் லவ் ஒர்க் அவுட் ஆகுதோ இல்லையோ, உங்களுக்கு ஸ்கிரிப்ட் சொல்லுற லவ் ஒர்க் அவுட் ஆயிரும். அந்த மாதிரி 2 7 கூடியவர் நீச்சம் என்பதால் சுக்கரன், அதாவது வந்து காலபுருஷ தத்துவத்துக்கு சொல்லிட்டு இருக்கேன். சுக்கரன் நீச்சம் என்னும்போது நீங்கள் இந்த மாதம் பேக்கரியில் இருக்கிறவங்க, இந்த இது ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்கிறவங்க, காஸ்மெட்டிக்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, கார் வாங்கி ரீசேல் பண்ணுறவங்க, ஆடம்பரமான கம்ப்யூட்டரு, டேபு, எலக்ட்ரானிக்ஸ் குட்ஸு, இந்த மாதிரி கேமரா பிஸ்னஸ் பண்ண ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. பெரிய பெரிய முதலீடுகள் செய்யாதீங்க. சுக்கரன் நீச்சம். அப்போ மனைவி கூட சண்டை போட்டவங்கலாம் அமைதியாக இருப்பது உங்களுக்கு நல்லது. காரணம் என்னவென்றால் மனைவிங்கிற ஸ்தானத்துக்கு அதிபதியாகப்பட்டவர் நீச்சமாகிவிட்டார். அப்போ என்ன ஆகும்னா, அப்போ தான் வேற மனைவி மாதிரி எண்ணெல்லாம் வரும். எப்போ உங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் வருதோ நீங்களே ஓடி போய் குளிக்கல விழுந்துருக்கேன் பாருங்க. கடவுள் வந்து நமக்கு இந்த குழி பறிக்கிறதுல அந்த கிரகங்கள் எப்படி பண்ணுன்னா, டைவர்ஸ் பண்ணலான்னு யோசிக்கிறவங்க, புரியுதா, சாயந்தரம்னா சரக்கு போடலான்னு யோசிக்கிறவங்க, இதெல்லாம் என்னன்னா கிரகங்கள் குழி வச்சு கூப்பிடுது உங்களை, வாங்க வாங்க வாங்க. அப்போ தான் நீங்கள் கெட்டு போவீங்க, பொழப்ப பார்க்க மாட்டீங்க, டிஸ்டர்ப் ஆவீங்க என்பதால் தயவு செய்து நண்பர்களே, இந்த மாதம் நீங்கள் ஒர்க்கை மட்டும் பாருங்க. ஏன்னா சனி பகவான் வக்கரம் பெற்று இருக்கிறார், யோகாதிபதி சூரியன் ஆட்சி பெற்று இருக்கிறார். வேலை செய்யறதுக்கான பர்ஃபெக்டான நேரம். காலையில் வந்துட்டீங்க, ஏசியை போட்டிங்க, கம்ப்யூட்டர் ஆன் ஆயிடுச்சு, ரிப்போர்ட்டை கையில் கொடுத்துட்டாங்க, ஸ்கிரிப்ட் என்னன்னு சொல்லிட்டாங்க, உட்காந்து பவர் பாயிண்ட் போட ஆரம்பிச்சிங்கன்னா சாயந்தரம் தான் எந்திரிக்கணும். பிஸியாக இருக்கணும் ஆஃபீஸில், நெருப்பா தீயா வேலை செய்யணும் குமாரே, மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த ஆடி மாதம் அற்புதமான மாதம். உழைப்பவர்களுக்கு நான் சொல்லுவேன், எப்பயுமே உழைப்பவர்களுக்கு எதை பற்றியும் பயம் கிடையாது. உழைப்பவர்களுக்கு உலகத்தில் பயம் இல்லாத நிலை வேண்டுமா, உழைச்சிக்கிட்டே இருங்க, பயம் வராது. உழைப்பாளிகள் மட்டும்தான் அந்த உன்னதத்தை அடைய முடியும். மனசார வச்சுக்கோங்க. ஹாப்பி உழைப்பாளர் தினம் அப்படிங்கிறத மே 1ஆம் தேதி கொண்டாடுறாங்களோ இல்லையோ, இந்த ஆடி மாதம் கொண்டாடிக்கலாம். ஹாப்பி உழைப்பாளர் மாதம். ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க. சுவாமிஜி, ஆடி மாச பலன்கள் ரொம்பவே சிறப்பா சொன்னீங்க. என்ன மாதிரியான பலன்கள் மக்களை தேடி வர இருக்கு இந்த ஆடி மாதம் அப்படின்னு. மக்கள் உங்களுடைய பதிவை கேட்டு ரொம்பவே மகிழ்ச்சி அடைவாங்க. மக்கள் உங்களை தொடர்பு கொள்றதா இருந்தா எப்படி தொடர்பு கொள்றது? ஆடி மாத பலன்கள் என்னை தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் கீழே போயிட்டு இருக்க 2 நபரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த இந்த விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். இங்கே வாங்க, உங்கள் பிரச்சனைகள்லாம் தன்னால் சரியாக. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். முக்கியமாக என்னோட இன்ஸ்டா ராம்ஜி சுவாமிகள்னு இருக்கும், அதை தயவுசெய்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுதான் என்னோட அப்டேட்ஸ்லாம் தினமும் வரும். நன்றி.